ஹாய் உறவுகளே, அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய உறவுகள் வந்து கேட்குறீங்க, அக்கா எங்க வீடியோஸ் வர்றதில்லை, லைவுக்கு வரதில்லைன்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் லைவ் வீடியோஸ்லாம் எதுவுமே வரலைங்க. உடம்பு சரியானதுக்கப்புறம் கண்டிப்பாக மறுபடியும் வரும். இந்த டைமில் இன்னொன்று நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து நல்லா இருக்கிற வரைக்கும் தான் குடும்பத்துக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்கங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தால் கூட எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி எந்திரிச்சு செஞ்சு கொடுத்து பார்த்துக்குவாங்கங்க. ரொம்ப முடியல அப்படிங்கும்போது தான் நமக்காக யாராவது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்படி தான் நிறைய பேருக்கு மாமியார், அம்மா இந்த மாதிரி யாராவது இருப்பாங்க. எனக்கு அப்படியெல்லாம் யாரும் கிடையாது. அந்த டைமில் தான் சரி நம்ம படுத்துட்டா நம்மளை பார்க்குறக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் எனக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும். தனியாக இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே அந்த வலி இருக்குங்க. இந்த டைமில் யாராவது அவங்கள அப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னு வைங்க, அவங்க வந்து ஒரு கடவுள் மாதிரி தெரிவாங்க. ஏன்னா உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது தான் அவங்களுக்கு அந்த வலியே தெரியும். அந்த மாதிரி யாராவது பார்த்துக்கிட்டா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்கங்க. எனக்கெலாம் வந்து யாரும் இப்படி பார்த்துக்கிறதுக்கு இல்லை. அதனாலேயே என்னமோ தெரில, என்னோடய பசங்களை வந்து எல்லா வேலையுமே சொல்லி கொடுத்து வளர்த்துட்டேன் நான். என்னோடய பெரிய பையனுக்குமே வந்து ஃபீவர் ரொம்ப முடியல. தம்பியோட ஃப்ரெண்டு சின்ன தம்பி, இவங்க 2 பேர் தான். அவனுமே இங்கே வந்து எல்லா வேலையுமே பழகிட்டான். இப்போ அவங்க 2 பேரில் நேற்றுலேருந்து நான் சுத்தமாகவே எந்திரிக்கல. நேற்றுலேருந்தே வீடு கூட்டுறது, பாத்திரம் விளக்குறது, சாப்பாடு வைக்கிறது எல்லாமே அவனுக்கு தான் பார்த்துட்ருக்காங்கங்க. தயவு செஞ்சு நம்மளை முடியல அப்படின்னு படுத்துக்கிட்டா நம்மளை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து தான் பிள்ளைகளுக்கு எல்லா வேலையுமே சொல்லி கொடுத்து பழக்கி விட்டுருங்க. ஏன்னா அப்போ நம்ம படுத்துட்டா அவங்களாவது நம்ம பார்த்துக்குவாங்கங்க. சரிங்களா? என்ன மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கெல்லாம் உண்மையிலேயே முடியாதப்போ பார்த்துக்கிட்டா, இப்போ என் பிள்ளைய பார்க்குறது எனக்கு அப்படியே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம முடியலன்னு படுத்துட்டா கூட நம்ம பிள்ளைங்க இருக்காங்க அப்படிங்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். பாய்.